ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.1ல 9th ப்ராப்ளம் பார்க்க போறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. பாசிட்டிவ் இன்டீஜர் when divided by 88 gives the remainder 61 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம எடுக்க போறோம். ஓகே, இப்ப அத 88ல டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ரிமைண்டர் 61 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கோஷியன்ட் நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இந்த இன்டீஜரை என்னன்னு கொடுக்கல, பாசிட்டிவ் இன்டீஜர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா என்னன்னு அதுவும் நம்மளுக்கு கொடுக்கல. ஓகே, இப்ப இது பார்க்கும்போது என்ன மாதிரி இருக்கு, நம்மளுக்கு யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மாதிரி இருக்குதா? சோ அதை தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சொல்யூஷன். இப்போ இந்த பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அதனால நம்ம அதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். லெட் த பாசிட்டிவ் இன்டீஜர் பி ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப நம்மளோட யூக்ளிட் டிவிஷன் லெம்மா என்னது? பை யூக்ளிட் டிவிஷன் லெம்மா ஏ இஸ் ஈக்குவல் டு BQ பிளஸ் ஆர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஏ என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, டிவிடெண்ட் என்னன்னு கொடுக்கல, ஏன் பாசிட்டிவ் இன்டீஜர்னு மட்டும் தான் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நம்ம அதை அப்படியே ஏனே வச்சுக்கலாம். அடுத்து பி என்ன கொடுத்துருக்காங்க? டிவைடட் பை 88 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அதுதான் நம்மளோட பி. ஸோ 88 அப்படி எழுதிக்கலாம். கோஷியன்ட் கொடுக்கல, பிளஸ் ரிமைண்டர் என்னன்னு சொல்லிட்டாங்க? 61ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளவுதான். இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. வாட் வில் பி த ரிமைண்டர் வென் த சேம் நம்பர் இஸ் டிவைடட் பை 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சேம் பாசிட்டிவ் இன்டீஜரை தான் நம்ம எடுக்க போறோம். அதை 11ஆல டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ரிமைண்டர் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஓகேவா? இதை தான் எடுக்க போறோம் அகெயின். அப்ப இத A is equal to எடுத்துக்கலாம், 88Q அப்படியே வச்சுக்கலாம். பிளஸ் இந்த 61 நான் எப்படி எழுத போறேன் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகிற மாதிரி நான் எழுத போறேன். அப்ப இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னா 55 பிளஸ் 6 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதலாமா? ஏன் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகிற மாதிரி நம்ம எழுதுறோம், அதனால நான் 55 பிளஸ் 6 நான் பிரிச்சிருக்கேன். ஓகே, இப்போ A is equal to 88Q பிளஸ் 55 பிளஸ் 6ன்னு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்ம்ல இருந்து நான் என்ன எடுக்க போறேன்னா 11 காமனா வெளியில எடுக்க போறேன். வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கும்? எத்தனை டைம்ஸ் 88 11 டேபிள்ல வரும்? 8 டைம்ஸ் வரும். அப்ப 8Q இருக்கும். 11 வெளியில எடுத்துட்டோம்னா இங்க பேலன்ஸ் 8Q இருக்கும். இங்க 55 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம் வருமா? சோ 5 11s are 55. நீங்க செக் பண்ணி கூட பாருங்க, இப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 11 8s are 88. ஓகேவா? அடுத்து 11 5s are 55 வந்துருச்சா? சோ இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து காமனா 11 மட்டும் வெளியில எடுக்கிறோம். ஏன் அப்படின்னா அங்க கொடுத்திருக்க ரூல் டிவைடட் பை 11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால இப்படி வெளியில எடுத்திருக்கோம். பிளஸ் இங்க என்ன இருக்கு? பேலன்ஸ் 6 இருக்கு, அந்த 6 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். இப்ப இத பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்கு? A is equal to இது B, இந்த ஹோல் டேர்ம் Q பிளஸ் R அப்படி இருக்கா? யூக்ளிட் டிவிஷன் லெம்மா மாதிரி இருக்கா? அப்போ இங்க இது 11 மல்டிபிள்ல இருக்கு, அப்படிதானே? சோ கண்டிப்பா இந்த டேர்ம் என்ன ஆகும்? அப்ப 11ஆல டிவைட் ஆகும். அப்ப 11ஆல டிவைட் ஆச்சுன்னா நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன வந்திருக்கு? இங்க 6 வந்திருக்கு. அப்ப நம்மளோட ரிமைண்டர் என்ன இந்த இடத்துல? 6. therefore remainder equal to 6ன்னு போட்டு இந்த ப்ராப்ளம முடிச்சுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ.